பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களின் வழிகாட்டின் பேரில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் இன்றைய கட்சியை திறமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது மேலூர் நடந்த பொதுக்கூட்டம் சரி, தருமபுரியில் நடந்த பொதுக்கூட்டம் சரி, திருச்சியில் நடந்த நீட் தேர்வு பொதுக்கூட்டம் சரி, இதில் மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, தொண்டர்களும் சரி அலைக்கடலா என்று கூட்டம் அலைமோதியது. இதை தாங்கிக் கொள்ளாத எடப்பாடி அரசு மத்திய அரசு மோடியிடம் சொல்லி வேண்டுமென்றே நமது எம்ஜிஆர் பத்திரிகை அலுவலகம், ஜெயா டிவி அலுவலகம் மற்றும் அண்ணன் தினகரன் அவர் வீட்டில் மற்றும் அவர் உறவினர்கள் மற்றும் அவருக்கு ஆறு ஆதரவு தெரிவிக்கிற அத்தனை கட்சிக்காரர்கள் வீட்டிலையும் அதிரடியாக வருமானத்துறையை விட்டு சோதனை செய்துள்ளார்கள். இந்த சோதனையில் எதுவும் சிக்கவில்லை என்றது தமிழ்நாடு மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இது மீண்டும் எடப்பாடி அரசுக்கு இந்த நிலைமை வரும். அப்போது அவரும் சிறைச்சாலைக்கு சென்று ஜாமீன் வராத அளவுக்கு செல்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.